பணத்தை பத்தி பேசும்போது நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்றோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்களோட பினான்சியல் டிசிஷனை பார்த்து தப்பா ஜட்ஜ் பண்றது. சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல மார்கன் ஹவுசல் நோ ஒன் இஸ் கிரேசி அப்படிங்கிற ஒரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதை நான் சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம பணத்தை பத்தி டிசிஷன் எடுக்கும்போது நம்மளோட இன்டெலிஜென்ஸும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் ஒரு டிசிஷன் எடுப்போம். புரியற மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 80ல இருந்து 90 வயசுல ஒரு தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட வயசுக்கு நிறைய விஷயத்தை பார்த்திருப்பாரு, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவரோட நாலேஜுக்கு அவர் பணத்தை வந்து பேங்க்ல போட்டு வைக்க இஷ்டம் இல்ல. அதனால கோல்ட்லயும் லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைச்சு இன்வெஸ்ட் பண்றாருன்னு வெச்சுக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு. அவர் 2008ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த டைமிங்ல ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப பீக்ல இருந்திருக்குன்னு வெச்சுக்கோங்க. அவரோட நாலேஜுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாருன்னு வெச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த வயசானவர் எடுத்த டிசிஷன் இந்த யங்ஸ்டருக்கு தப்பா தெரியல. இந்த யங்ஸ்டர் எடுத்த டிசிஷன் அந்த வயசானவருக்கு தப்பா தெரியல. அது அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து. சோ இனிமேல் யாராச்சும் மணியை பத்தி டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பத்தி தப்பா ஜட்ஜ் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க எடுக்கிற டிசிஷன்ல 30% தான் நாலேஜ் இருந்தாலும் மீதி இருக்கிற 70% நாலேஜ் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருந்திருக்கலாம். சோ ஃபைனலி ஒரு மனிதன் அவரோட வாழ்க்கையில பணத்துக்காக ரிஸ்க் எடுக்கிறாரு, பணத்தை சேவ் பண்றாரு, கடனோட வாங்குறாரு அப்படின்னா அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். இங்க எல்லாரும் டிஃபரெண்ட் மைண்ட் செட்ல இருக்கும். உங்களோட ஐடியாவை மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காதீங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல லக் அண்ட் ரிஸ்க் பத்தி பேசலாம். நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.